ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஆமாண்டவரே, எல்லாம் உமது தானம். இந்த புதிய நாளை காண செய்தீரே, உம்முடைய தானம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே அமர செய்தீரே, உம்முடைய தானம். இதோ இந்த 1 மணி நேர ஆராதனையை செய்ய எங்களுக்கு வலுவூட்டி அமர்த்தி இருக்கிறீரே, உம்முடைய தானம் ஆண்டவரே. அன்றும் இன்றும் என்றும் எல்லாம் உமது தானமப்பா, எல்லாம் உமது கொடைதானப்பா. என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையில் வல்லமை வெளிப்படும் என்று சொன்னான். எல்லாம் உம்மால் வந்தது, உம்முடைய கையில் வந்ததையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீர் எனக்கு இந்த உயிர் மீச்சை இந்த அதிகாலையிலே கொடுக்காவிட்டால், அதிகாலையில் என்னை நீ தட்டி எழுப்பி அமர செய்யாவிட்டால் நான் என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு? என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாமே நீங்க தான். என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு? என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாமே இயேசுவே. நீங்க தான்ப்பா. அன்புக்குரிய அருமை தேவச்சனமே, உன்னுடையது என்று எதுவும் இல்லை, எல்லாம் அவருடையது. 1 குறிப்பேடிலே இந்த 29ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், தாவீது இறைவனை புகழ்கிறார். சபையார் அனைவரின் பார்வையில் தாவீது ஆண்டவரை வாழ்த்தினார். எங்கள் மூதாதையரின் இஸ்ரேலின் ஆண்டவரே, நீர் என்றென்று வாழ்த்த பெறுவீராக என்று. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் ஆட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியனே என்று. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகில் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை என்று. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே, நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர் என்று சொல்லி, செல்வமும் ஆட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன. இப்பொழுது எங்கள் கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம் மாட்சி மிகு பெயரை போற்றுகின்றோம் என்று தாவீது சொல்லுகிறார். 14ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும், இவ்வாறு இந்த தன் விருப்ப காணிக்கையை, இவ்வாறு இந்த தன் விருப்ப காணிக்கையை அளிப்பதற்கான ஆற்றலை நாங்கள் பெறுவதற்கு நான் யார்? தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீ தந்த தானம், எல்லாம் நீ தந்த தானம். நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. உன்னுடையது என்று எதுவும் இல்லை, எல்லாம் அவருடையது. தாவீது ராஜா கோவில் கட்ட பணம் சேர்த்த பொழுது மக்கள் காணிக்கையை கொடுத்தார்கள். அப்போது தாவீது ஜெபித்த ஜெபம் தான் இது. அவர் சொன்னார், நாங்கள் வருவதற்கு, நாங்கள் இந்த சமூகத்திலே வருவதற்கும் போவதற்கும் உம்முடைய தானம்.
ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு காணிக்கை கொடுவதற்கு எங்களிடம் ஒன்றுமில்லை, நீர் தந்ததை நான் தருகிறேன். எல்லாம் அவர் கொடுத்தது. இன்று நாமும் அப்படித்தான் அன்பார்ந்தவர்களே. நம்முடைய வீடு, வேலை, பிள்ளைகள், சுகம், தாளந்து, பொன், பொருள், பதவி, பட்டம் எல்லாம் அவர் தந்தது. நமக்கு சொந்தமானது எதுவும் இல்லை அன்பார்ந்தவர்களே. அவர் ஒரு தர்ம கர்த்தா. எல்லாருக்கும் அவரவருடைய அருளுக்கு ஏற்ப பொருளை கொடுக்கிறார். அதனால தான் 1 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை அழகாக சொல்லுவார். மகிமையும் வல்லமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உம்முடையவை. ஆமன் பாதர்களே. அதனால தான் யாக்கோபு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நன்மையான எந்த ஈவும், நன்மையான கொடைகள் யாவும் மேலிருந்து வருகிறது. ஞானத்திலிருந்து வருகின்ற இறை புகழ்ச்சி ஆண்டவரே அதை நமக்கு தருகிறார். ஞானத்திலிருந்து வருகின்ற இறை புகழ்ச்சி விண்ணகத்திலிருந்து வரணும். அதை ஆண்டவர் இதை அருளாவிட்டால் நம்மால் ஸ்துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆண்டவர் சமூகத்தில் அமர முடியாது. ஞானம் இறைவன். அந்த ஞானத்தை அவர் ஈந்தால் ஒழிய நம்மால் ஒன்று எல்லாம் அவருடைய தானம். இந்த உயிர் அவர் நமக்கு தந்தது, இந்த உடல் அவர் நமக்கு தந்தது, இந்த தாளந்து அவர் நமக்கு தந்தது, நம்மளுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் அவர் நமக்கு தந்தது. எனவே பெருமைப்படாதே. எல்லாம் கடன் தான். கடவுளுக்கு கடன், மனுஷனுக்கு இல்லை. அவர் கொடுத்தது கணக்கு கேட்பார். ஒரு நாளைக்கு அவர் கணக்கு கேட்பார். அவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதில் ஒரு நோக்கம் உண்டு. நம்மை ஆசீர்வதிப்பது, மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக. அருமையாக ஒவ்வொருவரும் தன்னுடைய ஜபத்திலே, தொடக்க ஜபத்திலே சாட்சிகளை சொன்னீர்கள். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கிறீர்கள். குறிப்பாக எனக்காக அநேக தேவ பிள்ளைகள் உருக்கத்தோடு ஜெபிக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் அதில் ஒரு நோக்கம் உண்டு. நம்மை ஆசீர்வதித்து மற்றவர்களை ஆசீர்வதிக்க கொடுக்கிறார். அதனால தான் எல்லா நன்மையினாலும் நீங்கள் பெருகும்படி, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எல்லாத்திற்கும் சொந்தமாகும்படி அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமன் பாந்தர்களே, நேரம் அவர் கொடுத்தது. நாம் யாருக்காக செலவிடுகிறோம்? என் கையில் கொடுத்துள்ள சொத்து, சுகம், பணம் எல்லாம் யாருக்காக நான் செலவிடுகிறேன்? எனக்கு கொடுத்த தாளந்து யாரை உயர்த்த நான் பயன்படுத்துகிறேன்? நாம் எல்லாம் திரும்பி தர வேண்டியதுதான் அன்பார்ந்தவர்களே. நான் வீரும் களிமண் தானே ஐயா, உம் கையால் என்னை வணைந்திடுமே. நான் வீரும் களிமண் தானே ஐயா, உம் கையால் என்னை வணைந்திடுமேன்னு சொல்லி எல்லாம் உம்முடைய தானம். அதனால் உமக்கே தருவேன். என் கையில் ஒன்றும் இல்லைப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்ததே நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம் அப்பா. வேண்டியது என்ன? நாம் தர வேண்டியது என்ன? அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி வாழ வழிகாட்டும் இயேசு தேவா, வாழ வழிகாட்டும் இயேசு தேவா. தெய்வமே நான் ஒன்றுமில்லை,
எனக்கென்று ஒன்றும் இல்லை. நான் வெறும் களிமண், நான் வெறும் களிமண் தானே ஐயா, நான் வெறும் களிமண் தானே ஐயான்னு சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? நாம் தர வேண்டிய தானம் என்ன? ரோமேற்கு எழுதிய திருமுகம் 12:1 மிக அழகாக சொல்லும். கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களை கெஞ்சுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். அதுதான் இந்த உடல். இந்த உடலாகிய கோவில். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களுள் தங்கியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்து விட்டார், கடவுள் அவர்களை அழித்து விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உடலாகிய கோவில், உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக கொடுங்க. இரண்டாவது, உங்களுடைய நேரத்தை கொடுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. மூன்றாவது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து சுகம் எல்லாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவர் கேட்பது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறார். தசம பாகம் கொடுங்க ஆண்டவருக்கு. எப்படி? 24 மணி நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதுதான் தசம பாகம். அவர் கொடுத்தது எல்லாம், அவர் கொடுத்தது. தாவீது சொல்றாரு, இவ்வாறு இந்த தன் விருப்ப காணிக்கையை, தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியுள்ளார். தன் விருப்ப காணிக்கையை அளிப்பதற்கான ஆற்றலை நாங்கள் பெறுவதற்கு நான் யார்? என் மக்கள் யார்? யாவும் உம்மிடத்திலிருந்து வந்தவை, உம் கையில் நின்று நாங்கள் பெற்றுக்கொண்டவற்றையே நாங்கள் உமக்கு கொடுத்துக்கொள்ளும். ஆமன். தாளந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடை. அதிகாலை அவருடைய திருமுகம் தேடி உங்களோட தாளந்து அவருக்கு கணக்கு காட்டுங்க. ஒரு தாளந்து பெற்றவன் என்ன செய்தான்? போட்டு மூவியில் கட்டி வச்சுட்டான். ஆண்டவரே, விதைக்காத இடத்துல கூட நீங்கள் விதை முளைச்சி அறுவடை எடுத்துருவீங்க, அதனால் நான் பயந்து போய் பூட்டி வச்சுட்டேன், மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டேன், கட்டி வச்சுட்டேன். உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவுத்திறனை கொடுத்திருக்கிறார், பாடக்கூடிய குரல் வளத்தை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த தானம், அவர் கொடுத்த தானம் என்பார். எல்லாம் அவர் தந்தது, அவர் கொடுத்ததால். எல்லாம் நீ தந்ததானம், என் குடும்பம் உமது தானமப்பா, என் குழந்தைகள் உமது தானமப்பா, என் குடும்பம் உமது தானமப்பா, என் குழந்தைகள் உமது தானமப்பா, எல்லாம் உமது கொடைதானப்பான்னு சொல்லி குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, உங்கள் குழந்தைகளை ஒப்பு கொடுங்க. முக்கியம் என்ன தெரியுங்களா? கடவுளுக்கு தருவது நஷ்டம் அல்ல. நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கறது எதுவுமே உங்களுக்கு ஒரு துளி கூட நஷ்டமாக. கொடுக்கும்போது நமக்கு என்ன? கொடுத்தால் பெருகும். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இரக்கமான கொடுக்கணும், தன்னார்வ மனதோடு கொடுக்கணும். இரக்கத்தோடு கொடுக்கிறவங்களுக்கு மென்மேலும் அவர்கள் விருத்தி அடைவார்கள். மற்றவர்களை திருப்தியாக்கிறவன் எவனுமே தானும் சொந்தமாக திருப்தி ஆகிறான். கொடுப்பவர்கள் கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் நேரத்தை கொடுங்க, ஆண்டவருக்காக கொடுங்க. நேற்று வரை நீ என்ன தப்பு பண்ணன்னு அவர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். நேற்று ஏன் அப்படி வரல, எதுக்கு வரலன்னு கேட்கவே மாட்டேன். இன்னைக்கு வந்துட்டியா, சந்தோஷம். ஆண்டவர் எதையுமே பேக்கில் பார்க்குறவரே கிடையாது.
ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? மற்றவர்களை எப்பொழுதும் குற்றப்படுத்துகிறோம். பின்னாடி நீ அப்படி அது மாதிரி இது மாதிரி என்று சொல்லி மற்றவர்களை வசைமொழி சொல்லுகிறோம், குற்றப்படுத்துகிறோம், அசிங்கப்படுத்துகிறோம், அவமானப்படுத்துகிறோம், மனவேதனை தருகிறோம். அவர்களிலிருந்து என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதில்லை. ஆனால் அவர்களும் எவ்வளவுக்கு மனசு உடையும்படி செய்யணுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்கிறோம். ஆண்டவர் அப்படி இல்லை. உன் குற்றங்களை என் முதுகுக்கு பின்னால் நான் எரிந்து விட்டேன், உன்னுடைய குற்றங்களை நான் நினைவில் கொள்ளவே மாட்டேன் என்று சொல்கிற தேவன். ஆனால் நம்ம இப்படி இல்லை. குத்தி அதிலிருந்து வெளியில் வாங்க. கொடுப்பதே பாக்கியம் அன்பார்ந்தவர்களே. இரண்டாவது என்ன காரியம் என்று சொன்னால், பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். பரலோகத்தில் பொக்கிஷம் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கடவுள் அத்தனையும் திரும்ப தருவார். அதனால தான் சாட்சி சொல்கிற பிள்ளைகள் இன்னைக்கு எல்லாரும் ஒரு சாட்சி. நான் இன்றும் சாட்சி சொல்லுவேன். ரெவரண்ட் ஃபாதர் சிஜு அருமையான பாடலை பாடி அழகான யூடியூப்பில் போட்டுக்கொண்டிருந்தார். ஒரு கருமத்தாம்பட்டியில் இந்த வாரம் வராரு. அந்த தேவ மனிதன் குரல் வளம் போயிடுச்சு, த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அன்னைக்கே அந்த மனுஷனுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, மீண்டும் இந்த குருவானவரை இந்த கருமத்தாம்பட்டியில் கொண்டாந்து பிரசங்கம் பண்ண வைங்கப்பான்னு சொல்லி அந்த குருவானவரை ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். நேற்று மெசேஜ் வருது கருமத்தாம்பட்டி ஃபாதர் அலெக்ஸ்லேருந்து, சிஜு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கருமத்தாம்பட்டிக்கு வருகிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். மற்றவர்களை மகிமைப்படுத்தணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். தேவ பிள்ளைகள் எல்லாருடைய தானம், அவருடைய தானம் ஒப்புக்கொள். என்னுடையது எதுவும் இல்லை, எல்லாம் நீர் கொடுத்தது. ஒப்படை, என்னிடம் இருப்பதை உமக்கு தருகிறேன் என்று சொல். ஒப்புக்கொள், ஒப்படை. இரண்டாவது, மூன்றாவது ஒத்துழைக்க வேண்டும். எப்படி ஒத்துழைக்கணும்? ஆண்டவரே, நீர் சொல்கிறபடி நான் அதை பயன்படுத்துகிறேன், நீர் சொல்லுகிறபடி நான் அதை பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி. ஆமாம், ஒரு காணிக்கை போடும் பொழுது, கோவிலுக்கு போகும்பொழுது என்ன கொடுக்குறேன்றது தெரியக்கூடாது. இப்படி போடு, தெரியாமல் போடு. இது என்னுடைய பணம் இல்லைப்பா, நீங்கள் கொடுத்ததுப்பா, உமக்கே தருகிறேன்னு சொல்லி போடு. எல்லாவற்றையும் தருகின்ற தந்தையே, என்னுடைய உயிர் உம்முடைய தானம்ப்பா, என்னுடைய வீடு உம்முடைய தானம்ப்பா, என் வேலை உம்முடைய தானம்ப்பா, என்னிடம் இருப்பதை உமக்கு தருகிறேன்னு சொல்லுங்க. என்னுடைய உடல், என்னுடைய நேரம், என்னுடைய பணம், என்னுடைய தாளந்து, அறிவு, ஞானம் எல்லாமே உன்னுடையதப்பா. இதோ உம்முடைய ராஜ்யத்திற்காக, உம்முடைய ஊழியத்திற்காக என்னை எடுத்து பயன்படுத்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த இரக்கத்தின் இதயத்தை தாரும். குருக்களுக்கு குறிப்பாக, ஊழியர்களுக்கு குறிப்பாக, இதயத்திற்கேற்ப மேய்ப்பர்களை தருவேன் என்று சொன்னவர். அந்த இரக்கத்தின் இதயத்தை தாங்கப்பா, தியாகத்தின் இதயத்தை தாங்கப்பான்னு கேளு. ஜபம் செய்யக்கூடிய இதயத்தை தாங்கப்பான்னு கேளுங்க. ஞானம் நிறைந்த இதயத்தை தாங்கப்பான்னு கேளு. தூய்மையான இதயத்தை கொடுங்கப்பான்னு கேளு. பலனுள்ள இதயத்தை கொடுங்கப்பான்னு கேளு. அழைத்தலின் இதயம், அழைப்பு. இன்று உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பை இழந்து விட வேண்டும். அவர் கொடுத்த அழைப்பு. யூதாஸ் என்ன செய்தார் என்று எல்லாருக்கும் தெரியும். என்னோடு உண்பவனே என் மீது பாய்ந்தான், என்னை காட்டிக் கொடுப்பவனுக்கோ ஐயோ கேடு என்று இயேசு முதல்லே சொல்லிட்டார். இறுதி உணவிலே அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார். நீ செய்ய வேண்டியதை போய் வேகமாய் செய் என்று சொல்லிதான் அனுப்புகிறார். அவரை பிடிக்க வாள்களோடும் தடிகளோடும் வருகிறார்கள்.
நான் உங்கள் கூட தானே இருந்தேன் என்று சொல்லி ஆண்டவரை காட்டி கொடுத்த யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் கொடுப்பதில் ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். மற்றவர்களுக்கு இரக்கத்தோடு செயல்படுகிறவன் அவர் கடனாளி ஆக்கியோர். ஒப்புக்கொள்வோம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும். ஆண்டவரை அதிகாலை வேளையில் அப்பா எல்லாம் உமது தானமாப்பா, உம்முடையதையே உமக்கு தருகிறேனப்பா. நான் யார் ஆண்டவரே? எல்லாத்தையும் கொடுக்கிற ஆண்டவரே, அது எல்லாம் அவர் தந்தது என்று நன்றியோடு திரும்பி கொடுங்க. அப்படி பண்ணும் பொழுது கடவுள் எப்படி பெருக பண்ணுறாருன்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்வது என்ன? கலங்காதே, உன் பாடுகள் உனக்கு நன்மையாகத்தான் முடியும். உன் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். இப்படிப்பட்ட பாதையில் நீ நடந்து போகத்தான் வேண்டும். அப்போதுதான் அதன் முடிவு உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமன் பாதர்கள் யோசேப்பை குறித்து பார்த்தோம் தொடக்க நூலில். ஆண்டவருக்கு உகந்தத தூய உயிருள்ள பலியாக நம்மை படைப்போம். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் இயேசுவே, நீரே என் தேவன். ஆமாண்டவரே, நீரே என் தேவன். எல்லாம் நீர் தந்த தானம். இதோ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளை, இந்த சிறிய குடும்பம், இந்த இடைவிடா சகாய மாதா குடும்பத்தை நீர் எனக்கு தந்திருக்கிற உங்களுடைய தானம் ஆண்டவரே. ஒரு நாள் உங்களுடைய சமூகத்தில் நற்கரணை ஆண்டவர்கிட்ட நான் மண்டிட்டு என் ஜெபித்த நேரங்கள் ஆண்டவர் பலிக்கு பெருக செய்வேன் என்று சொன்னேன். நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம், அவர்களிடம் வருவார்கள் என்று வாக்கு கொடுத்தீரே அப்பா. நன்றி ஆண்டவர். இன்னும் அதிகமான பிள்ளைகளை நீர் கொண்டு வந்து கொடுங்கப்பா. இந்த குடும்பத்தில் சேருங்கப்பா. இருக்கிற எந்த பிள்ளையும் சீர்குலைந்து போகாதபடி நீர் பார்த்து கொள்ளுங்க. நீர் அனைத்தையும் அறிகிறவர், ஆராய்ந்து அறிகிறவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. ஆமாண்டவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நீ நினைத்தால் யாரும் மாற்ற முடியாது. நீ ஒரு தடவை சொன்னது ஆண்டவரே. நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி தந்திடுவீர். எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி தந்திடுவீர். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாட்களெல்லாம். அப்பா, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாட்களெல்லாம் சொல்லி எல்லாம் நீர் தந்த தானம் ஆண்டவரே. எல்லாம் நீர் தந்ததப்பா, எல்லாம் நீர் தந்தது. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த பிள்ளைகள் ஒருவரை கூட சீர்கட்டு போகாது. வெறுங்கையோடு யாரும் போகக்கூடாதப்பா. நீ வெறுங்கையோடு போவதில்லை. மறந்திடாதே தேவனுடைய சொல்லை.
நீ வெறுங்கையோடு போவதில்லை. மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. கண்ணீரும் கவலையும் இல்லை, இல்லை இனி வாழ்வில் தொல்லை. நீ வெறுங்கையோடு போவதில்லை. இனி வாழ்க்கையில் உனக்கு தொல்லை இருக்காது. சகலமும் நன்மையாகத்தான் முடியும். உன் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது. புரிந்து கொள்ளும் வரம் தாங்கப்பா. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே. நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் நாதனே, என் இயேசு தெய்வமே. புரிந்து கொள்ளும் நாதனே, என் இயேசு தெய்வமே. புரிந்து கொள்ளக்கூடிய வரத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எல்லாம் உங்களுடைய தானம். நாங்கள் புரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.